தெளிவான முடிவை எடுக்க வேண்டும். பணக்காரன் ஒருவன் பணத்திமிர் பிடித்து ஆடிக்கொண்டிருந்தான். ஏழைகளுக்கு உதவி செய்ய மனமில்லாத அவன் பல பேரை ஏமாற்றி வேண்டிய அளவிற்கு சொத்துக்களை சேர்த்து வைத்து கொண்டான். தன்னிடம் பணம் நிறைய இருப்பதால் தான் சொல்வதை தான் மற்றவர்கள் கேட்டு நடக்க வேண்டும் என்று ஆணவத்தோடு செயல்பட்டான். பணத்திமிர் பிடித்த இவன் என்று ஒளிவான் என்று இவனால் பாதிக்கப்பட்ட மக்கள் பல நாள் காத்திருந்தார்கள். ஒரு நாள் மாரடைப்பு ஏற்பட்டு திடீரென அவன் இறந்து போக அந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒரு பண்டிகையைப் போல கொண்டாட ஆரம்பித்தார்கள். இறந்து போன அவன் மேலுலகம் செல்கிறான். யமதர்மன் அவன் செய்த பாவங்களுக்காக அவனுக்கு நரகத்திற்கு செல்லுமாறு அனுப்பி வைக்கின்றார். அவனை அழைத்து சென்ற காவலாளிகள், நரகத்தில் 3 பகுதி உள்ளது, உனக்கு எந்த பகுதி பிடித்துள்ளதோ அங்கு நீ தங்கிக் கொள்ளலாம் என்று கூறி முதலாவதாக ஒரு கதவை திறந்து காட்டுகிறார்கள். அந்த அறையில் உள்ள மக்கள் அனைவரும் தலைகீழாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இவன் யோசித்து பார்க்கின்றான். தலைகளாக நின்றால் தலைக்கு இரத்தம் பாய்ந்து தலைவலி பொறுக்க முடியாது. நான் இந்த அறையில் தங்க விருப்பமில்லை, இன்னும் 2 அறைகளை காட்டுங்கள் என்று கேட்கின்றான். அடுத்த அறைக்கு கூட்டிச் சென்று கதவை திறந்து காட்டுகிறார்கள். அங்கு உள்ள மக்கள் தன்னுடைய தலையில் ஐஸ்கட்டியை வைத்தபடி நின்று கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்தவன், ஐஸ்கட்டியை நாள் முழுவதும் தலைமையில் வைத்து கொண்டால் என்னாவது? எங்கும் என்னால் தங்க முடியாது, அடுத்த அறையை காட்டுங்கள் என்று கேட்கின்றான். 3ஆவதாக இருந்த கதவை திறந்து காட்டுகிறார்கள். அங்கிருந்த மக்கள் அனைவரும் ரிலாக்ஸாக ஒரு ஓரத்தில் அமர்ந்து டீ சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த அந்த பணக்காரன், இதுதான் எனக்கு உரிய இடம், நான் இங்கேயே தங்கிக் கொள்கிறேன் என்று கூறுகிறான். காவலர்கள் அந்த பணக்காரனை பார்த்து, நிச்சயமாக தாங்கள் இந்த அறையில் தங்குவதற்கு சம்மதம் தானே? நாங்கள் இந்த கதவை பூட்டிக் கொள்ளலாமா என்று கேட்டனர். நான் நிச்சயமாக இந்த அறையில்தான் தங்கப் போகிறேன், கதவை பூட்டுவதும் பூட்டாததும் உங்கள் விருப்பம் என்று கூறிய அவன் உள்ளே சென்று ஒரு கப்பில் டீயை எடுத்து சுவைத்தபடியே அங்கிருந்த மக்களோடு மக்களாக அமர்ந்து கொண்டான். காவலர்கள் அந்த அறையின் கதவை பூட்டி சீல் வைத்தார்கள். அந்த பணக்காரன் அந்த டீயை சுவைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது திடீரென ஒரு சத்தம் கேட்டது. டீ டைம் முடிந்து விட்டது, அவரவர் இடத்திற்கு சென்று தீச்சட்டியை எடுத்து தலையில் வைத்து கொள்ளுங்கள் என்று அந்த சத்தம் கூறியது. அங்கிருந்த அனைவரும் தங்களுடைய இடத்திற்கு சென்று தீச்சட்டியை எடுத்து தலையில் வைத்து கொள்ள, இந்த பணக்காரன் இதையெல்லாம் பார்த்துவிட்டு அலறியபடியே கதவை நோக்கி ஓடினான். இதை போலத்தான் நம்முடைய வாழ்வில் நமக்கு தேவையான வாய்ப்புகள் பல கொடுக்கப்பட்டாலும் நமக்கு என்ன தேவை என்பதை சரியாக நாம் தேர்வு செய்யாவிட்டால் இப்படிப்பட்ட துன்பங்கள் தான் நம்மை வந்து சேரும்.